குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். மிஸ்டர் நாதன். எஸ் மேடம். 1 minute என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். உட்காருங்க மிஸ்டர் நாதன். இருக்கட்டும், பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ. நேத்திக்கு நம்ம ஆடிட்டர் கிட்ட பேசி இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் நாதன்? பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ மிஸ்டர் நாதன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். நோ, இதனால எனக்கு 3 கோடி ரூபாய் லாபம். தேங்க்ஸ் சொல்லாம இருக்கலாமா? சிட் டவுன் மிஸ்டர் நாதன். மிஸ்டர் நாதன் மேடம். நேத்திக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே? எஸ் மேடம். ஸ்டார் ஹோட்டல்ல தானே கொடுத்தீங்க? எஸ் மேடம். சிட் டவுன். எல்லாம் ஃபாரின் ஐட்டம்ஸ் தானே? எஸ் மேடம். சிட் டவுன். கம்பெனி செலவு தான் செஞ்சீங்க? ஆமா, எல்லாம் கம்பெனி செலவு தான் மேடம். சிட் டவுன் மிஸ்டர் நாதன். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நம்ம கம்பெனி மேட்டரா பேசுனீங்க. 3rd ரவுண்ட் சாப்பிடும்போது என்ன பேசுனீங்க மிஸ்டர் நாதன்? அப்பவும் கம்பெனி மேட்டர் தான் பேசணும் மேடம். நல்லா யோசிச்சு சொல்றான் நாயே. உன் முடியே ஒரிஜினல் இல்ல, நீ என் வாழ்க்கைய போலின்னு பேசுறியா? ராஸ்கல். பொம்பளைங்க கோடி கோடியா சொத்து வச்சிருந்தா அவளுங்க தப்பு தண்டா பண்ணி இருக்கணும்ங்கிறது உங்களை மாதிரி நாயங்களோட நம்பிக்கை. எவங்கிட்டையும் பல்ல காட்டி நான் பணக்காரி ஆகல. புத்திசாலித்தனம். 1 10 10 100 ஆக்குற புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு புருஷன் கூட இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல, தைரியம் கூட இருந்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் என் உழைப்பால வந்தது, உடம்பால வந்தது இல்ல. இனிமே உங்க பர்சனல் லைஃப் பத்தி பேச மாட்டேன் மேடம். அந்த போலி எடுத்து உன் தலையில வச்சுக்க. இனிமே ஒரிஜினலா நடக்க கத்துக்க. ஓகே மிஸ்டர் நாதன், நீங்க ஆடிட்டர் கிட்ட எடுத்து கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அபாரம். அதனால இந்த மாசத்துல இருந்து 500 rupees இன்கிரிமெண்ட். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்க கண்ணாடி. லிசன், மிஸ்டர் நாதனுக்கு இந்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்கேன். என்ன பேசினாரு, எப்படி வாங்கிட்டாருன்னு அவரை கேட்டே தெரிஞ்சுக்குங்க. ஏன்டா இப்படி காலங்காத்தால கார்த்திக் மாசத்து நாய் மாதிரி ஓடி வரீங்க? நேத்து 4 நாய்ங்க 4 பொண்ணு கார்ல வந்து கடையில இல்லாத லொள்ளு பண்ணிட்டானுங்கடா. அதுக்கேண்டா காலங்காத்தால குளிக்காம பல்லு வளர்க்காம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், அவமானப்பட்டு புலம்பிட்டு இருக்கான், நீ சாமியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கியே. டேய், உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பொறுங்கடா. டேய், அவளை பழி வாங்கியே தரணும்டா. ஆள் பேர் தெரியாம இப்பரா பழி வாங்குறது? டேய், ஒருத்தி லட்டு, ஒருத்தி பால்கோவா, ஒருத்தி பாதாம் அல்வா, ஒருத்தி மிக்சரா. அவமானப்பட்டது போதாதுன்னு அவளுங்கள லட்டு பூந்தி பால்கோவான்னு சொல்றீங்களாடா? டேய், நீ வேற. நாங்க அவளுங்க அழக வர்ணிக்கலடா, அவளுங்க பேரே அதானாண்டா. கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாளுங்க. டேய், நான் உசார் அவளுங்க அட்ரஸ், அவளுங்க கார் நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டேன்டா. அப்படியா? சரி விடு கவலைய. அவளுங்கள குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ இந்த வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. ஏய், என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா? முதல்ல பேரை சொல்லல. சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. ஏலே, கிண்டல பண்ணுங்க. ஐயா பத்தி சொல்லுவேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லஞ்சம் வாங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர். அதனாலதான் சிஎம்ஏ ஐயாவை திருநெல்வேலியில இருந்து இங்க மாத்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆர்சி புக்கு, லைசன்ஸ் புக்கு ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலட்டல், தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, என் ஆள் போட்டோ எடுத்தால. உங்க எல்லாரையும் கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டாளே. சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார். வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆடும் சார். ப்ளீஸ் சார். ஆமா சார். சார், பார்த்தா பாவமா இருக்கு சார். ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி, நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். 4 பேரும் வரிசையில நில்லுங்களே. Attention! About turn! A left, a right, a left, a right, a left, a right.
a left, a right. About turn. A left, a right, a left, a right, a left, a right. Halt. பொண்ணுங்களா மார்ச் பாஸ் போதும். அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ, தண்ணி அதை காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி எப்பறம் நம்ம பனிஷ்மெண்ட்? கிருஷ்ணா. மாலதி. மந்தவெளி. அண்ணா நகர். 8ஆம் கிளாஸா? +2. சத்தியத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் ஓடுது. நாளைக்கு மேட்னி ஷோ, இதே பஸ் ஸ்டாப். வந்துட்டானுங்க நந்திங்க. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா முண்டம், உன்னை எங்களான தேடுறது? அப்படி என்னங்கடா தலைப்புற அவசரம்? டேய் தடியா, அந்த நோட்டீஸ் காட்டுறேன். இந்தா. என்னடா நோட்டீஸ்? டேய், நாளைக்கு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறக்க போறாங்க. அதை திறக்க போறது யார் தெரியுமா? ஒரு அழகான, இளமையான, கவர்ச்சியான பொண்ணு. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல யாரு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம். ஐயாக்கு எப்படி வசதி? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. டேய், யார் அந்த அழகான இளமையான பொண்ணு? தோ இந்த மோகரியா. ஐயா, ஐயோ 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 ஐயோ. ஏண்டா, உனக்கு இந்த ஊர்ல வேற ஃபிகரே கிடைக்கலையா? ஷேம். கிருஷ்ணா, உன்கிட்ட என் மனச பறி கொடுத்ததும் உண்மை, உன்னையே என் தெய்வமா நினைச்சதும் உண்மை. சத்தியம் இல்ல, சாந்தம் இல்ல, ரோகிணி இல்ல, ராகினி இல்ல, அலங்காரம் இல்ல, சாந்தி இல்ல. இவ்வளவு தியேட்டர்லயோ உன்னோட இருட்டுல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனால் நீ என்னை மோசம் பண்ணி விட்டாய் கிருஷ்ணா, மோசம் பண்ணி விட்டாய். அந்த பைக் ரோட், இந்த பஸ் ஸ்டாப், உன்னோட இந்த இருமல், அந்த சத்தியம் தியேட்டர், எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மறந்துரு கிருஷ்ணா, மறந்துரு. நான் வரேன்டா. டேய் டேய், உனக்கு என்னாச்சு? டேய், நானும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து சைட் அடிக்கிறேன்டா. இன்னைக்கு தான்டா ஒரு ஃபிகர் செட் ஆச்சு. அதையும் கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? அது வேற தொண்டை அடிச்சுக்கிட்டு போற. நாளைக்கு அந்த ஐஸ்கிரீம் போட்ல ஜெயிச்சு அந்த ஃபிகரோட சினிமா பார்த்துட்டா போச்சு. வாமச்சான் இதுக்கு போ. வாங்க மேடம், ரசிகர்கள் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. முதல் உட்படை தொடக்கி வாங்கடி. டேய், எங்க அப்பா சொத்தை வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும்டா. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களாமா? நீங்களே சொல்லிடுங்கம்மா. சொல்லுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யார் அதிகமா பில் குடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. ஏம்பா, ஐஸ்கிரீம் கொடுப்பா இவங்களுக்கு. ஏமா, மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏய், அன்னைக்கு நம்மள பழி வாங்கின பாட்டி அங்க இருக்காங்கடி. நாம விஐபியா வந்திருக்கோண்டி, கண்டுக்காத. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். டேய், அன்னைக்கு என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தினான்னு சொன்னேன்ல? ஆமா, அது இந்த பாட்டு தான்டா. இன்னைக்கு நான் இவளுங்களை பழிக்கு பழி வாங்கல.
இந்த டேபிள்ல இருக்கிறோம் ஜெயிச்சிரும் போட்டுக்கடா. டேய் முயற்சியோட யார் இகழ்ச்சி அடையார். டேய் இப்ப அடையாருக்கோ உடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய் கவலைய விடுறா. எங்க அப்பா போட்ட 5 செயின் இது இருக்கு. இதை அடகு வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம். டேய் வாடாங்க. இந்த டேய் 5 பவுன் செயின் சீக்கிரம் மாடல் பணம் வாங்கிட்டு வா. டேய் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. அழகான பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கணும்டா. டேய் டேய் என் கடையில வேலை செய்யற நாய் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் சொன்ன பேச்ச நீ கேளுடா. போய் சீக்கிரம் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வாடா. போடா. டேய் போடா. ஹலோ, உடனே 3 வேன் ஐஸ்கிரீம் அனுப்புங்க. ஆமா சீக்கிரம் கொடுங்க சார். ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுது. உதப்படுவ நாயே. மேடம், எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் தீர்ந்துருச்சா? போட்டியை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் இட். இதுவரைக்கும் யார் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க? யாரு? கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வின்னர்ஸ் கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.